ஒரு ஊரில் ஒரு டெய்லர் இருக்காருங்க. அந்த டெய்லருக்கு என்ன ஒரு பழக்கம்னா, அதாவது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், அந்த ஊரில் இருக்க மக்கள் எந்த ஒரு பிரச்சனையோட வந்தாலும், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை ஈஸியா சொல்லிருவாருங்க. ஈஸியா அந்த பிரச்சனைய தீர்த்து வைப்பாரு. அதான் அவரோட பழக்கம். அது மட்டுமல்ல, ரொம்ப நல்லவரு, ரொம்ப பண்பானவரு, எந்தவித ஹெட் வெயிட்டும் இல்லாதவருங்க. இந்த டெய்லர பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கோடீஸ்வரர் என்ன பண்றாருன்னா, இந்த டெய்லர பார்க்க அந்த ஊருக்கு வராரு. வரும்போது ஒரு கத்தரிக்கோல் கொண்டு வராரு, சிசர் கொண்டு வராரு. அதில என்னன்னா வைர கற்கள் பதிச்சிருக்கு அந்த கத்தரிக்கோல் ஃபுல்லா. அத கொண்டு வந்து அந்த டெய்லர் கையில குடுக்குறாருங்க. இந்தாங்க உங்களுக்கான பரிசு. உங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால உங்க குவாலிட்டீஸ்க்கு, உங்களோட பழக்கவழக்கங்களுக்கு கிடைச்ச பரிசா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. ஆனா அந்த டெய்லர் அத வாங்க மறுக்கிறாருங்க. எனக்கு இந்த பரிசு வேண்டாம். உங்ககிட்ட இருந்து இந்த கிஃப்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ விலை மதிப்புரிய கிஃப்ட்ட நீங்க ஏன் வேணான்றீங்க? அப்படின்னு கேட்குறாருங்க. அந்த கோடீஸ்வரன் சொல்றாரு, "எனக்கு ஒரு ஊசி குடுங்க" அப்படின்னு. "என்னது ஊசியா? ஊசிய கேட்குறீங்க? இவ்வளோ விலை மதிப்புள்ள கத்தரிக்கோல உங்களுக்கு நான் குடுக்குறேன். அத விட்டுட்டு நீங்க ஊசிய கேட்குறீங்க?" அப்படின்னு டெய்லர் கிட்ட கேட்குறாருங்க. அதுக்கு டெய்லர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த கத்தரிக்கோல் இவ்வளோ விலை மதிப்புடையதா இருந்தாலும், அது வெட்டுறதுக்கு தான் பயன்படுது. அது பிரிக்கிறதுக்கு பயன்படுது. வெட்டுறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஊசி இணைக்கிறதுக்கு பயன்படுது, சேர்க்கிறதுக்கு பயன்படுது. அதனால எனக்கு ஊசி தான் உங்ககிட்ட இருந்து கிஃப்ட்டா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெய்லர பத்தி அந்த கோடீஸ்வரன் நெனச்சார்ல, ஒரு நல்லவர் அப்படின்னு. அத விட இன்னும் மதிப்பு பல மடங்கு அவர் பெருசா டெய்லர நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தவங்களுக்கு இயற்கையா ஒரு குணம் இருக்குங்க. அது இன்னும் இன்னும் மெருகேற தான் செய்யணும் டெய்லர் மாரி. அப்படி சொல்லிட்டு நாம இந்த ஸ்டோரியிலருந்து நாம கத்துக்கணுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.